ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் பத்தி பார்க்க போறோம். இந்த ஜாப் மூலமா உங்களால ஆவரேஜா $1500 வரைக்குமே ஏர்ன் பண்ண முடியும். இது என்ன ஜாப்? இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணி ஒர்க் பண்றது? அது மட்டும் இல்லாம இந்த ஜாப்ல நம்ம என்னென்ன மாரி வேலை பண்ணணும்? ஸோ எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல வந்து ஃபுல்லா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கிளியரா புரியும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த பிளாட்ஃபார்ம் நேம் வந்து ட்ரீம்போர்ட். இது பார்த்தீங்கன்னா, டிராவல் மேனேஜர்ஸ்க்காக இருக்கிற ஒரு பார்ட் டைம் ஜாப். இந்த ஜாப்ல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்புட்னா, உங்களுக்கு முக்கியமா இந்த ஜாப்ல இருக்க வேண்டியது கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஜாப்ன்னு சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டமான ஜாப்ன்னு சொல்ல முடியாது. கம்யூனிகேஷன் அதாவது அவங்க குடுக்குற டிக்கெட்ஸ வந்து நீங்க செல் பண்ற மாரி இருக்கும். செல் பண்ணணும்னா நீங்க தான் போய் தனியா கிளையன்ட்ட பிடிச்சு அப்படி செல் பண்ணணும்னு அவசியம் இல்ல. கிளையன்ட்ட வந்து உங்களுக்கு அவங்களே குடுத்துருவாங்க. நீங்க அவங்க கிட்ட அந்த டீட்டெயில்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிக்கெட் வந்து எங்கேருந்து எங்க போகணும், அதோட பிரைஸ் எவ்வளோன்னு சொல்லி அவங்ககிட்ட நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணா மட்டும் போதும். அதான் அந்த கம்யூனிகேஷன் மட்டும் உங்களுக்கு ப்ராப்பரா இருந்தாலே போதும். உங்களால இந்த ஜாப்ல நல்லா ஒர்க் பண்ணி நல்லாவே வந்து அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளையண்ட் வந்து நீங்களா போய் செல் பண்ணணும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலா இந்த பிளாட்ஃபார்முக்கே வந்து உங்களுக்கு இன்கமிங் கால் நெறையா வந்துட்டே இருக்கும். அந்த கால வந்து அட்டெண்ட் பண்ணி அந்த டிக்கெட்ஸ்க்கான டீட்டெயில்ஸ மட்டும் நீங்க சொன்னா போதும். அவ்வளதான் ஜாப். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரொம்ப வந்து ஈஸியான ஜாப்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, கிளையண்ட்ஸ் வந்து யுஎஸ் பேஸ் பண்ணி இருப்பாங்க. ஸோ கம்யூனிகேஷன் லெவல் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். ஸோ நல்ல கம்யூனிகேஷன் இருந்தா மட்டும் தான் உங்களால ஜாப்ல வந்து ஒழுங்கா பண்ண முடியும். அவங்க ட்ரெய்னிங் வந்து குடுத்து தான் உங்கள வந்து வேலைக்கு எடுப்பாங்க. ஃப்ரீ ட்ரெய்னிங் தான் அவங்க குடுப்பாங்க. நீங்க எந்த விதமான அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்ல. ஃப்ரீயாவே நீங்க ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரொம்பவே ஈஸியான ஜாப்ன்னு சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டமான ஜாப்ன்னு சொல்ல முடியாது. உங்ககிட்ட ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இந்த டிராவல் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா இந்த ஜாப் நீங்க ட்ரை பண்ணலாம். இப்ப இந்த ஜாப் வந்து என்னன்னு சொல்லிட்டேன். இப்ப இந்த வெப்சைட்ல இருக்கிற சில இன்ஃபர்மேஷன உங்களுக்கு சொல்றேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்டின்னா, அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு ஒரு அசஸ்மென்ட் வந்து இருக்கும். அந்த அசஸ்மென்ட் வந்து எப்படி இருக்கும்? அந்த அசஸ்மென்ட்ல எனக்கு கேட்ட கொஸ்டின் எல்லாத்தையுமே இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அத நீங்க வந்து பாருங்க. அந்த அசஸ்மென்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணவனே பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே இல்லன்னா வந்து வித்தின் 24 ஹார்ஸ்க்குள்ள உங்களுக்கு இன்னொரு மெயில் வந்து வரும். ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்டின்னா ட்ரெய்னிங் பத்தி குடுத்துருப்பாங்க. அந்த மெயில் என்னன்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன். ட்ரெய்னிங் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமே நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த கிளையன்ட்கிட்ட நீங்க வந்து டிக்கெட்ட செல் பண்ணி நீங்க வந்து இன்கம் ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ராசஸ். ஸோ இந்த கம்பெனி கூட பார்த்தீங்கன்னா, நெறையா கம்பெனிஸ் வந்து டை அப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, இப்ப வந்து நெறையா கம்பெனிஸ் வந்து இங்க இந்த உலகம் ஃபுல்லா இருக்குது. ஸோ, அதில இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ட்ராவல் வந்து கண்டிப்பா பண்ணணும். ஏதாவது ஒரு மீட்டிங் வந்து அர்ஜென்ட்டா போறாங்க, கிளையண்ட்ட பார்க்க போறாங்க அப்புட்ன்னா, அவங்களுக்கு ட்ராவல் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ, அப்படி ட்ராவல் பண்றப்ப வந்து அவங்களுக்கு டிக்கெட் வந்து அந்த இடத்துல கிடைக்கும். இப்ப நம்ம ஊர்ல எப்படி டக்குனு வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணா வெயிட்டிங் லிஸ்ட் வந்து இருக்கும். அப்படி பண்றப்ப, இதுக்குன்னே தனியா வந்து ட்ராவல் ஏஜென்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க மூலமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்புட்ன்னா, டிக்கெட் வந்து புக் பண்ணி குடுப்போம். ஸோ, அதே தான் நீங்களும் புக் பண்ண போறீங்க. பட் இது முழுக்க முழுக்க எப்புட்ன்னா, ஏர்லைன் டிக்கெட்ஸ், ஃப்ளைட் டிக்கெட்ஸ் மட்டும் தான் நீங்க வந்து பண்ண போறீங்க. ஏன்னா, யுஎஸ் பேஸ் பண்ணி வரப்போ உங்களுக்கு ஃப்ளைட் மட்டும் தான் இருக்கும். அதனால தான் உங்களோட அந்த இன்கம் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஸோ, இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட வேலை. பட் நீங்க பார்த்தீங்கன்னா, கிளையண்ட் நீங்க தேடி போணுமா அப்படிலாம் கேட்டா, அதுக்கு வந்து அவசியமே கிடையாது. கிளையண்ட்டும் வந்து அவங்க கிட்ட குடுத்துருவாங்க. எந்த டிக்கெட்ட விக்க போறீங்கன்னு சொல்லி உங்ககிட்ட அவங்க குடுத்துருவாங்க. ஜஸ்ட் அந்த டிக்கெட்டோட பிரைஸ் என்ன? அதோட சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் என்ன? ஸோ, இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன மட்டும் குடுத்து, அவங்க டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி நீங்க வாங்குனா மட்டும் போதும். அவங்க வந்து கொஸ்டின் கேட்பாங்க. லைக் இந்த 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 ஃபெசிலிட்டீஸ் இருக்கா? இந்த டிராவல் டைம் வந்து எவ்வளோ இருக்கும்? அப்படி சொல்லி சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்க அந்த டிக்கெட்டோட டீட்டெயில்ஸ வந்து ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அவங்களோட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்ஸர் பண்ணி, அந்த டிக்கெட்ட வந்து செல் பண்ண ஹெல்ப் பண்ணணும். ஸோ, அதான் உங்களோட ஜாபா வந்து இருக்கும். ஸோ, நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெறைய கம்பெனிஸ்க்கு வந்து டை அப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் வந்து இருக்கும். என்னன்னா, இந்த ஜாப்ல நீங்க வந்து ஃபிக்ஸட் டைமிங்ல ஒர்க் பண்ணணுமான்னு கேட்டா, அப்படிலாம் கிடையாது. ஃப்ளெக்சிபிள் தான். நீங்க எப்ப வேணா நீங்க லாகின் பண்ணி எப்ப வேணா ஒர்க் பண்ணிக்கலாம். எப்பலாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, அப்ப மட்டும் நீங்க லாகின் பண்ணி இந்த ஜாப் வந்து பண்ணலாம். பட் நீங்க வந்து கொஞ்சம் அதிகமா பண்ணீங்க, உங்களுக்கு இந்த ஜாப் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு, ஈஸியா இருக்கு அப்படின்னா, நீங்க அதிகமா பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா, உங்களால ஒரு மாசத்துக்கு 1,00,000 வரைக்கும் கூட ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா, அந்த அளவு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நெறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. மந்த்லி வந்து $800 $700ன்னு சொல்லி நெறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. உங்களால அந்த ஜாப் வந்து ஒழுங்கா பண்ண முடியும் அப்புட்ன்னா, உங்களால இந்த அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த கம்பெனிய பத்தின சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து குடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 20 இயர்ஸா இந்த கம்பெனி வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அமெரிக்கா அண்ட் கனடாவ வந்து பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு கம்பெனி. டிராவல் மேனேஜ்மென்ட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட கம்பெனி தான் இது. ஸோ, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏர்லைன் டிராவல் மேனேஜ்மென்ட்க்காக உண்டாக்குன ஒரு கம்பெனி தான். ஸோ, இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2,900 டிராவல் ஏஜென்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படின்னா ஃப்ரீலான்ஸ் தான். இவங்க வந்து தனியா கம்பெனி ரன் பண்ணி அதுக்குள்ள டிராவல் ஏஜென்ட்லாம் இல்ல. கம்பெனி வந்து இருக்குது. பட் முழுக்க முழுக்க எப்படின்னா ஃப்ரீலான்ஸ் படி டிராவல் ஏஜென்ட்ஸ் வந்து ஹையர் பண்ணி அவங்க வந்து ஜாப் வந்து குடுக்குறாங்க. ஸோ, இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி பத்தி இருக்கிற ஒரு சின்ன இந்த இன்ட்ரோடக்ஷன்.
நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்புட்னா, உங்ககிட்ட வந்து என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் இருக்கணும்னு சொல்லி இங்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க வந்து கிளையண்ட் கிட்ட பேசுறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல வந்து பேசுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து வரும் அப்புட்னா, இவங்களும் ட்ரெய்னிங் வந்து குடுப்பாங்க. ஸோ உங்ககிட்ட வந்து ஓரளவு நார்மல் கம்யூனிகேஷன் இருக்கு. கிளையண்ட் கிட்ட பேசுற அளவுக்கு எங்கள்ட்ட கம்யூனிகேஷன் இல்ல அப்படிங்க ஃபீல் பண்ணீங்க அப்புட்னா, ட்ரெய்னிங் வந்து குடுப்பாங்க. அது மூலமா அந்த கம்யூனிகேஷன வந்து நீங்க வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் இம்ப்ரூவ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷ் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட கண்டிப்பா ஒரு லேப்டாப் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இருக்கணும். ஸோ புதுசா வந்து ஒரு நாலேட்ஜ வந்து லேர்ன் பண்ற அந்த இன்ட்ரெஸ்ட்டும் கண்டிப்பா உங்கள்ட்ட இருக்கணும். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரில இருக்கிற ஏஜ் லிமிட் தான். நம்ம இந்தியால வந்து 18 வயசுக்கு மேல இருந்தாலே நம்மளால வந்து ஒர்க் பண்ண முடியும். நீங்க 18 வயசுக்கு மேல இருக்கீங்க அப்புட்னா, நீங்க ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதோட ப்ராசஸ் நான் என்னன்னு சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து அவங்க குடுக்குற ஃப்ரீ ட்ரெய்னிங்ல வந்து நீங்க பாஸ் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீலான்ஸ் கான்ட்ராக்ட் சொல்லி குடுத்துருப்பாங்க. லைக் அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் குடுத்துருப்பாங்க. அதில சைன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்புட்னா, இதில ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்பெனி பத்தின இன்ஃபர்மேஷன். அடுத்து ஜாப பத்தின இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு ஓரளவு இந்த ஜாப் வந்து என்னன்னு சொல்லி புரிஞ்சிருக்கும். ஸோ ஜாப் வந்து ரொம்ப சிம்பிளா இப்ப சொல்றேன். உங்ககிட்ட வந்து கிளையண்ட் வந்து குடுத்துருவாங்க. அவங்களே கிளையண்ட்டே வந்து உங்ககிட்ட வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ கஸ்டமரே உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. நீங்க வந்து அந்த ஏர்லைன் டிக்கெட்ஸ், ஃப்ளைட் டிக்கெட்ஸ பத்தின இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட ஷேர் பண்ணி, அவங்க கிட்ட வந்து நீங்க டிக்கெட் வந்து புக் பண்றத கன்ஃபார்ம் பண்ணணும். அவ்வளோதான் உங்களோட ஜாப். லைக் வந்து எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போறாங்க, பிரைஸ் டீட்டெயில்ஸ் எவ்வளோ, என்னென்ன ஃபெசிலிட்டீஸ்லாம் வந்து குடுக்குறாங்க. இத பத்தின அதில இருக்க அந்த ஃபெசிலிட்டீஸ், பெனிஃபிட்ஸ்லாம் வந்து நீங்க வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி, அந்த டிக்கெட்ட அந்த கிளையன்ட்க்கு நீங்க வந்து வித்தா மட்டும் போதும். ஸோ கிளையன்ட்டே உங்ககிட்ட வருவாங்க. ஜஸ்ட் உங்களோட கம்யூனிகேஷன் லெவல யூஸ் பண்ணி, நீங்க அந்த டிக்கெட்ட வந்து அவங்கள வந்து வாங்க வச்சா மட்டும் போதும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஜாப். இப்ப இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்ளை பண்றதுக்கு இங்க பார்த்தீங்கன்னா, அப்ளைன்னு ஒரு பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இங்க லாகின் வித் கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லன்னா லாகின் வித் ஃபேஸ்புக் சொல்லி இருக்கும். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அத சூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கண்ட்ரி, சிட்டி, மொபைல் நம்பர், அப்புறம் இமெயில் ஐடி இதெல்லாம் வந்து என்டர் பண்ணி, இங்க கீழ வந்து 2 செக் பாக்ஸ் இருக்கும். அத செக் பண்ணிட்டு கன்டின்யூ குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கன்டின்யூ பட்டன நீங்க கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க. லைக் உங்களோட ஸ்கில் என்ன இந்த மாரி சொல்லி பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் வந்து வரும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலா வந்து ஒரு இங்கிலீஷ் அசஸ்மெண்ட் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அசஸ்மெண்ட்ட நீங்க முடிக்கிறதுக்கு இங்க ப்ரொசீட் வித் அசஸ்மெண்ட்னு ஒண்ணு இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எங்க லேப்டாப்ல பண்ணீங்க அப்டின்னா கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும். அந்த அசஸ்மெண்ட்ல வந்து உங்களோட மைக்கு, கேமரா எதுவுமே ஆன் ஆக இருக்காது. ஸோ நீங்க வந்து நார்மலா வந்து அட்டெண்ட் பண்ணலாம். அந்த அசஸ்மெண்ட்ல வந்து என்னென்ன மாரி கொஸ்டின் கேட்பாங்க அப்டின்னா, நார்மல் பேசிக்கான இங்கிலீஷ் கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க. ஸோ கொஸ்டின் வித் 4 ஆப்ஷன் வந்து இருக்கும். லைக் எம்சிக்யூ டைப் மாரி தான் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டினுக்கு நீங்க வந்து ஆன்ஸர் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் வந்து கேட்டாங்க. 20 கொஸ்டின் சில பேத்துக்கு 15 கொஸ்டின் மாரி கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ நார்மலான இங்கிலீஷ் பேசிக் கொஸ்டின் தான் இருக்கும். மைக் வந்து ஆனா இருக்காது. அதே சமயம் கேமராவும் வந்து ஆனா இருக்காது. ஸோ நீங்க வந்து ஈஸியா அந்த அசஸ்மெண்ட் வந்து பாஸ் பண்ணிறலாம். இந்த ப்ரொசீட் வித் அசஸ்மெண்ட்ட கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மெயில் வந்த அதே சேம் டைம்ல வந்து இன்னொரு மெயிலும் உங்களுக்கு வந்து வரும். அந்த இன்னொரு மெயில்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து இருக்கும். அத வச்சு நீங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து லாகின் பண்ணி அசஸ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ என்னென்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு லிங்க் குடுத்திருப்பேன். ஸோ நம்மளோட வெப் பேஜோட லிங்க்கே இருக்கும். அந்த பேஜோட எண்ட்லயே வந்து இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணி கீழ போனீங்க அப்டின்னா, அசஸ்மெண்ட்ல என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னு சொல்லியும் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து எனக்கு கேட்ட கொஸ்டின். ஸோ எனக்கு கேட்ட கொஸ்டின் அப்புறம் அதுக்கான கரெக்ட்டான ஆப்ஷன் சொல்லி நான் இந்த டாக்குமெண்ட்டே வந்து குடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வெப்சைட் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, இத நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு டோட்டலா பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் வந்து கேட்டாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு கேட்ட கொஸ்டின்ஸ். இத நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்லயே வந்து குடுத்துருக்கேன். ஸோ நீங்க ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் சரி, நீங்க வந்து Googleல சர்ச் பண்ணி இங்க யூஸ் பண்ணாலும் ஓகே தான். அங்க வந்து உங்க ப்ராப்ளம் வந்து வராது. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்டினாலும் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து கொஞ்சம் பேசிக் லெவல் கொஸ்டின் மாரி தான் இருக்கும். லைக் வந்து ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாரி தான் இருக்கும். 4 ஆப்ஷனும் குடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஓரளவு இங்கிலீஷ் நாலேட்ஜ் இருந்தாலே இந்த அசஸ்மெண்ட்ட நீங்க இப்ப கிளியர் பண்ணிடலாம். அசஸ்மெண்ட் கிளியர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இமிடியேட்டா இன்னொரு மெயில் வந்து வரும். ஸோ கங்ராச்சுலேஷன் யூ ஹேவ் பாஸ்ட் அசஸ்மெண்ட் அட் ட்ரீம் போர்ட் சொல்லி உங்களுக்கு இன்னொரு மெயில் வந்து வரும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெய்னிங் பத்தின இன்ஃபர்மேஷன் குடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்க அந்த அசஸ்மெண்ட்ட பாஸ் பண்ணிட்டாலே, நெக்ஸ்ட் வந்து நீங்க ட்ரெய்னிங் இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்ப ட்ரெய்னிங்க பத்தின இன்ஃபர்மேஷன் குடுத்துருப்பாங்க. டோட்டலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 டைப் ஆஃப் ட்ரெய்னிங் வந்து இருக்கும். ஸோ ட்ரெய்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் மாரி குடுத்துருப்பாங்க. லைக் ஒரு இன்ட்ரோடக்ஷன் அவங்க வந்து சில கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதுக்கு நீங்க வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ற மாரி இருக்கும். லைக் அந்த பிசிலயே உங்க லேப்டாப்லயே வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி, அத அவங்க சென்ட் பண்ணா போதும். ஸோ உங்களோட கம்யூனிகேஷன் லெவல வந்து அசஸ் பண்ற மாரி தான் வந்து இந்த ட்ரெய்னிங் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரெய்னிங் வந்து இன்ட்ரோடக்ஷன் ட்ரெய்னிங். அத நீங்க 3 டேஸ்க்குள்ள வந்து முடிக்கிற மாரி இருக்கும். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ட்ரெய்னிங் ப்ரோகிராம் சொல்லி ஸ்டேஜ் 1ல வந்து இருக்கும். இந்த ட்ரெய்னிங்க நீங்க இந்த மெயில் வந்து 8 நாளுக்குள்ள முடிக்கிற மாரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரீ லைவ் ட்ரெய்னிங் ப்ரோகிராம் சொல்லி
ஸோ ஒரு ஏற்கனவே லைவான ட்ரெய்னிங்கை வந்து உங்களுக்கு வந்து அங்கே ரெக்கார்ட் பண்ணி காட்டுவாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செகண்ட் ட்ரெய்னிங் முடிச்ச 6 நாளுக்குள்ள நீங்க வந்து முடிக்கிற மாரி இருக்கும். ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, 14 டேஸ்க்குள்ள நீங்க இந்த எல்லா ட்ரெய்னிங்கும் வந்து முடிக்கிற மாரி இருக்கும். 8 நாளுக்குள்ள வந்து இருக்க 2 ட்ரெய்னிங் முடிக்கிற மாரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த 6 நாள்ல வந்து நீங்க ஸ்டேஜ் 2 அந்த ப்ரீ லைவ் ட்ரெய்னிங் வந்து முடிக்கிற மாரி இருக்கும். அந்த ட்ரெய்னிங்க்கு இடையில பார்த்தீங்கன்னா, அசஸ்மெண்ட் வந்து இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்புட்னா, நீங்க பேசி உங்களோட வீடியோ அண்ட் வாய்ஸ் வந்து கிளியரா இருக்க மாரி ரெக்கார்ட் பண்ணி நீங்க சென்ட் பண்ணணும். ஸோ அங்கேயே வந்து ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்கும். நீங்க பேசி உங்க ஃபேஸ் அந்த எக்ஸ்பிரஷன்லாம் வச்சு நீங்க பேசி ரெக்கார்ட் பண்ணி அங்கேயே சென்ட் குடுத்தீங்க அப்புட்னா, அந்த வீடியோ உங்களுக்கு சென்ட் ஆயிரும். ஸோ அந்த அசஸ்மெண்ட் வந்து மேக்ஸிமம் எல்லாரும் பாஸ் பண்ணிருவாங்க. ஸோ நீங்க வந்து நல்ல கம்யூனிகேஷன் லெவல்ல இருக்கீங்க அப்புட்னா, அந்த அசஸ்மெண்ட் நீங்க ஈஸியா வந்து பாஸ் பண்ணிரலாம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெய்னிங் வந்து இருக்கும். ஒன்ஸ் அந்த ட்ரெய்னிங் நீங்க முடிச்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த குடுத்திருக்க எல்லா அசஸ்மெண்ட்லயுமே நல்ல ஒரு பெர்சன்டேஜ்ல பாஸ் ஆயிட்டீங்க அப்புட்னா, உங்களுக்கு ஜாப் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து கிளையண்ட்ஸ்லேருந்து கால் வர ஸ்டார்ட் ஆயிரும். நீங்க வந்து கிளையண்ட் கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணி டிக்கெட்ட செல் பண்ணி அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ளைட் டிக்கெட்ட செல் பண்றனால, ஒவ்வொரு டிக்கெட்ட நீங்க வித்தீங்க அப்புட்னா, அதுக்கான ரேட் வந்து அதிகமா தான் குடுக்குறாங்க. ஸோ நீங்க ஒரு டிக்கெட்ட நீங்க வித்தாலே உங்களுக்கு $50 கிட்ட வரும். இதுல வந்து மினிமம் வித்ட்ராவல் இவ்வளோ இருக்கணும் அப்படிலாம் குடுத்துருக்க மாட்டாங்க. நீங்க ஏர்ன் பண்ண அமௌண்ட்ட ஒரு குறிப்பிட்ட பேமெண்ட் சைக்கிள்ல வந்து நீங்க ரிசீவ் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஜாப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருக்கு அப்புட்னா, மறக்காம ஜாபுக்கு அப்ளை பண்ணி நீங்க வந்து மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஜாப் வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் லெவல் இருக்கு. யுஎஸ் கிளையண்ட் கிட்ட பேசுற அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என்னால பண்ண முடியும் அப்புட்னா, நீங்க தாராளமா ஜாப் வந்து அப்ளை பண்ணுங்க. நீங்க வந்து YouTubeலயோ இல்லைனா Googleலயோ போனாலே இந்த ஜாப் பத்தின நெறைய ரிவ்யூஸ் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ நெறைய பேர் வந்து இந்த ஜாப் மூலமா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்களும் இதில நல்ல ஒரு எஃபோர்ட் போட்டீங்க அப்புட்னா, உங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து நல்ல ஒரு பார்ட் டைம் ஜாப் வேணும், நல்ல ஒரு இன்கம் வேணும் அப்புட்னு நெனைக்கிறவங்களுக்கு இந்த ஜாப் ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். ஸோ இந்த ஜாபுக்கு மறக்காம அப்ளை பண்ணி ட்ரெய்னிங் முடிச்சுட்டு மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ. இந்த ஜாப் பத்தின வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்புட்னா, இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. இல்லனா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட டெலகிராம் லிங்க் வந்து குடுத்திருப்பேன். அதில நீங்க டைரக்ட்டா மெசேஜ் பண்ணலாம். நான் முடிஞ்ச அளவு உங்களோட கொஸ்டின் சால்வ் பண்ண ட்ரை பண்றேன். இந்த அசஸ்மெண்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் அப்புறம் ஆன்சர் எல்லாமே அந்த வெப்சைட் லிங்க்ல வந்து இருக்கு. ஸோ அத நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்புட்னா ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க இதுவரைக்கும் நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்புட்னா, அதிலேயே மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க.